வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஊறுகாய் அப்படின்னாவே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வரதும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதும் மாங்காய் ஊறுகாய் தான். மாங்காய் ஊறுகாய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மாங்காய் சீசன் வரும்போது தேவையான அளவுக்கு மாங்காய் வாங்கி நம்ம ஊறுகாய் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கோம். ஒரு மாங்காய் வந்துட்டு 1/2 kg வெயிட் வருது, ரெண்டும் சேர்ந்துட்டு 1 kg வெயிட் வருது. மாங்காவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. மாங்காயில் ஈரம் இருக்கக்கூடாது, ஈரம் இருந்தால் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 மாங்காவையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பெரிய பீஸாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பெரிய பீஸாக பண்ணிக்கலாம். 1 kg வெயிட்டில் மாங்காய் எடுத்திருக்கேன். 1 kg வெயிட்டுக்கு இந்த டேபிள் ஸ்பூனுக்கு குமிச்சு எடுத்திருக்கேன். உப்பு பார்த்துக்கோங்க. இதுக்கு 4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாங்காவை வந்துட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணினா இன்னும் நல்லா ஊறிடும் உப்பில். நீங்கள் உடனே பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை ஒரு 1/2 hour ஊற வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். மாங்காய்க்கு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இந்த கேப்பில் நம்ம ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃபேமிலி சர்க்கிள்லையோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ யாருக்காச்சும் சுகர் இருந்தால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் ஒரு 10 கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டா போதும். சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். சுகர் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது, நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை அது கரைக்கும். இதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இது சாப்பிட்லாம். மாங்காய் 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. நம்ம உப்பு எடுத்த அதே ஸ்பூன்லேயே பாருங்கள், அதே ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கலாம். 1 ஸ்பூன் குமிச்சி எடுத்தேன், 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா ப்ரௌனாக வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெடித்து செவந்து வரும். அவ்வளோதான். இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சமாக ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஊற வச்சு எடுத்து வச்ச மாங்காய் கூட 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் அந்த மாங்காய் கூடவே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். நல்லெண்ணெய் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சு கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க விடுங்க. ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்க வேண்டாம். கடுகு ஃபுல்லாக வெடித்து முடித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் மிளகாய் பொடியாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் போதும். சேர்த்து இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இந்த ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆயிலை மாங்காயில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாங்காவையும் ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தோட கசப்பு லைட்டாக தெரியும். ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் எல்லாமே மாங்காவோட சேர்ந்து நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு நாள் ஊற விட்டுடலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஒயிட் கிளாத் அதுக்கு மேலே போட்டு அப்படியே நான் ஒரு நாள் வச்சிடுறேன். மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், மூடி வச்சுட்டேன். நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஊறுகாவை நம்ம இப்படி மூடி வச்சு 1.5 நாள் ஆயிருக்கு. இடையில ஒரு டைம் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டேன். தென் அப்படியே தான் இருக்குது. ஒரு ஃபுல் டேவும் ஒரு ஆஃப் டேவும் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். வாவ், பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ட்ரை ஸ்பூன் தான் போடணும். நீங்கள் ஈரமான கரண்டியோ கை வச்சியோ தொடக்கூடாது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வெளியே வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.